வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை தீருங்கும் மலையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை தீருங்கும்
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது, மோசே வழிநடத்தும் போது பகலிலே மேகஸ்தங்களே இரவலே அக்னி ஸ்தம்பங்களை உண்டாக்குறது போல கர்த்தர் அவருடைய கரத்தின் நிலையில் நம்ம மூடி மறைத்து கொள்ளட்டும். அதனால வாகனம் ஓட்டுறது கூட ரொம்ப சுலபமாக தான் ஓட்டு வந்தார். கவனிச்சிங்களா? என்னவா வந்துக்கிறார். டானியலே நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அருமையான ஜோஷுவாக்கு உண்மையாகவே எப்படி காலைப்பும் யோசுவாவும் கடந்து போனாங்க. எங்க போனாங்க? மோசே கூட போல, ஆனா இவங்க 2 பேரும் போனாங்க. அதனால இன்றைக்கு இந்த காணான் தேசத்துல இவங்க 2 பேரும் கத்த தெரிந்து கொண்டிருக்காங்க. கரங்களை உண்மையாகவே 2 பேரும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல ஊழியம் செய்வோம். ஜோஷுவாக்கு டானியலை ஒத்துழைக்கவும், எப்படி எலியாவை எலிசா பின்தொடர்ந்து கடந்து போனாரோ அது போல ஆண்டருடைய பெரிதான கிருமினால டானியா பின்தொடர்ந்து கடந்து போறாரு. அவர் வருகை மட்டும் இந்த அன்பிலையும் ஐக்கியத்திலையும் கீழ்ப்படுதலையும் உண்மையிலும் உத்தமிலையும் பரிசுத்திலையும் நம்ம இருக்கும்போது நிச்சயமா அந்த பகுதியில ஒரு எழுப்புதல் உண்டாகும். கரங்களை தட்டி கத்த நாம ஐயா சோத்ரியா சோத்ரியா ஐயா வந்துக்கிறாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பாத பலனை காண்பாய். நாமே சொல்லுங்களேன். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கத்த, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. வந்தபோது எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. யார் வீட்டுக்கு போறாராம்?
சகை வீட்டுக்கு போனாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சகைவி நிமித்தம் தான் அந்த பகுதிக்கு ஒரு எழுப்புதல் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த பகுதியில அருமையான டானியேல் ஐயா நிமித்தம் தான் அந்த பகுதியில என்ன செய்வது, ஒரு எழுப்புதல் உண்டாக்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு மோசேவை கத்த தெரிந்து கொண்டுகிறார். அவர் தான் ஜோஷுவா ஐயா. கரங்களை தட்டி கத்த நாமத்தை பயன்படுமா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க எங்க ஊருக்கு வாங்க, ஊர்ல வரும்போது எங்க டானியேல் ஐயா ஃபுல்லா உங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சு ஊழியத்துல உங்களை கனப்படுத்த அனுப்புவாரு அப்படின்னாரு. இப்போ அவர் யாரை கனப்படுத்தாருன்னா கத்திரியே கனப்படுத்துகிறார். என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப டானியேயாவை கத்த இந்த இடத்துல வருகிற நாட்கள்ல இந்த இடத்துல ஒரு முத்திரை மோதிரமாக கத்த தெரிந்து கொண்டு இந்த பகுதியிலே ஊழியக்காரருக்கு உடனுறையா இருந்து கத்தர் பெரிய காரியங்கள் செய்யிட்டாரு. கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்தை திறந்து கொடுத்திருக்கிறாரே, அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நாங்கள் சபை கட்டும் போது எங்க மத்தியில வந்துக்கிற சாரணம்மா எங்களுக்கு இடத்தை திறந்து கொடுத்தாங்க. அந்த இடத்தை திறந்து கொடுத்து நீங்க சபை கட்டுற வரைக்கும் நீங்க இந்த இடத்துல நீங்க வச்சு நடத்துங்க பண்ணாங்க. அதனால ஆண்டவரோட பேர் தான் இருக்கிறதுனால நடத்தபடி கத்தர் உதவி செய்தா அந்த இடத்துல அந்த பகுதியிலே சாரளம்மாவை ஒரு நீதிமனை கத்தர் வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல டானியேல் ஐயாவை அவருடைய குடும்பத்தை ஒரு நீதிமனை கத்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நீதிமன்றம் இருப்பாருன்னா அந்த பட்டணம் காக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த இடத்துல கத்து தெரிந்து கொண்டுக்கிறா. ஐயா சீக்கிரம் வந்து நாங்க குடிச்சிட்டு நாங்க போயிடுங்க. வாங்க. ஏன்னா இது ஆராதனை இல்லை, இது கிராம ஊழியம். அதனால கிராம ஊழியம் சாட்சி தெருவில் கூட சொல்லட்டோம்.
தெரிவிச்சுக்கிறோம். என் பேரு நந்தகுமார் என்கிற டேனியல் நந்தகுமார். நான் ஒரு பள்ளியில உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். பிடி மாஸ்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த உடற்கல்வி ஆசிரியர். அந்த உடற்கல்வி ஆசிரியருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா நான் அவ்வளவு பாதியா இருந்தேன். நான் படிச்ச அந்த படிப்புக்கும் என்னுடைய தொழிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு டீச்சர் மாதிரியே நடந்துக்காம இந்த குடிக்கு அடிமையாகி ரொம்ப தண்ணி அடிக்கிறது, ரொம்ப நிறைய கெட்ட பழங்கள்லாம் எனக்கு நிறைய இருந்துச்சு. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு இப்ப நினைச்சு பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கும். என் குழந்தைங்க எல்லாம் தினம் அந்த நைட்டு நேரத்துல நான் என் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, வெளியில போயிட்டு சண்டை போடுறது, வெளியில இருக்கிற சண்டையெல்லாம் கூட்டு என் வீடு மேல விட்டுக்கிறது, எல்லாம் என்ன சண்டை போடுறது வருது. அந்த மாதிரியான ஒரு அற்பமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். நம்ம படிச்ச படிப்புக்கும் நம்ம நடந்துகிட்ட அந்த நடத்திக்கும் அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. என் பசங்க எல்லாம் தினம் அழுதுகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குடியினால எனக்கு இந்த கோவிட் டைம்ல அந்த கோவிட் அஃபெக்ட் ஆயிட்டு என்னால முடியாது, 45% தான் இவர் உயிர் வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு நான் ரொம்ப பயம். என் குழந்தைங்களை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல அப்படியே இருமல் மேல இருமல் வந்துகிட்டே இருக்கும். இருமல் நிக்கவே நிக்காது. அந்த கோவிட் என்ன அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் அதுவும் 35% தான் சீரா இருக்கு, நல்லா இருக்கு, மற்றபடி 65% போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு தினம் அழுதுகிட்டே இருப்பேன் அந்த ஹாஸ்பிட்டல் படுக்கும்போது. ஒரு நாளைக்கு 38,000 ரூபாய் ஒரு நாளைக்கு அந்த பெட்ல இருக்கிறது. அது போல சூழ்நிலையிலாம் நான் கடந்து வந்தேன். அப்பயும் என்னால அந்த குடியை என்னை விட்டு நிறுத்தவே முடியல. அந்த குடியில இருந்து என்னால வெளில வரவே முடியல. அந்த கெட்ட பழக்கத்துல அந்த குடியினால இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வீடு வந்துட்டேன். திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த குடியை என்னால நிறுத்த முடியாம தினம் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த குடிப்பழக்கத்துல இருக்கும்போது தான் சேகர் ஐயா எப்பவுமே இந்த தெருவில் போயிட்டு இருப்பார். எனக்கு இந்த கிறிஸ்தவத்து மேல எந்த ஒரு இது மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்காது. நானே சின்ன பையனா இருக்கும்போது இந்த முருகரா ஏசுநாதரா அப்படின்றப்போ நிறைய சண்டைகள்லாம் போடுவோம் பசங்கிட்ட. உங்க சாமி இப்படி, உங்க சாமி அப்படி அப்படின்ற மாதிரி நாங்களும் சண்டை போடுவோம் சின்ன பசங்களா இருக்கும்போது. அப்படி இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 4 மாலை போடுவோம். அதாவது அந்த இந்து கடவுள எத்தனை மாலை, முருகர் மாலை, வெங்கடேஷ் பெருமாள் மாலை, அந்த மாதிரி மாலை எல்லா மாலையும் போட்டோம். இந்த எல்லா மாலையும் போட்டு என் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமே நடந்தது கிடையாது. நான் அந்த சாமின்னு வரப்போ அந்த குடியாத பட்சத்துல அந்த சாமின்னு வரப்போ ரொம்ப பக்தியா இருப்பேன். அந்த சாமிக்கு ரொம்ப பயப்படுவேன். ஆனா அந்த சாமினால எங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாம போச்சு. அந்த நேரத்துலதான் நான் அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த தருணத்துல சேகர் ஐயா அந்த வரும்போதுதான் உண்மையா சொல்றேன், அது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரியல, ஐயா எனக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஐயா வந்தாரு, ஜபம் பண்ணிட்டு போனாரு. நான் ஏதோ நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க முன்னாடி நான் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லுவேன். நான் ஒரு சாட்சியா இன்னைக்கு இருக்கிறேன்னா அது காரணம் ஜோசப். எனக்கு அவரு அந்த பிரேயர் பண்ணிட்டு போன அந்த நாட்கள் இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒண்ணு என்னை விட்டு விலகி போயிடணும், இது நம்ம தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள அப்படியே உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஐயா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு. நான் அந்த ஒரு நாள் தான் அவரை ப்ரேயர் பண்ண சொன்னேன். அவரு என்ன நினைச்சாரு தெரியல, அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களை பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாருன்னு தெரியல. அவர் வர 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 என்னை விட்டு எல்லா பழக்கம் போக ஆரம்பிச்சுங்க. உண்மையை சத்தியமே இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான், ஒரு அதிசயமான விஷயம் தான். நான் இப்ப பைபிள் ஒவ்வொன்றும் படிக்கதான் இந்த மாதிரி அற்புதமாலாம் நடக்குது. அதுதான் இந்த மாதிரி ஊழியக்காரர் மூலியமா இந்த மாதிரி அற்புதத்துல நடத்திக்கிட்டு தான் வர. நான் அதை உணர்ந்த என் லைஃப்ல எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோட பேசுறாரு,
ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு இடத்துல அதை உணர்த்துறாரு, எனக்கு காண்பிக்கிறாரு, எனக்கு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் காண்பிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய லைஃப்ல நான் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், நான் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் அதை அனுபவிச்சுட்டு வரேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுறதும் சரி, மற்றவர்கள் மூலியமா எனக்கு வர பதிலும் சரி, நான் முட்டி போட்டு ஜெபிச்சேன்னா நிச்சயமா உடனே அதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைக்கும். இப்படியான ஒரு அற்புதத்தெல்லாம் என் லைஃப்ல நிறைய ஆண்டவர் நடத்திருக்கிறாரு. இன்னும் எனக்கு அதிகமான விசுவாசம் எதுல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எங்க மனைவிக்கு காதுல ஒரு பெரிய ஓட்டை. அது எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. இந்த காதுல இந்த கோழி இறக்கெல்லாம் விட்டு அவங்க சுரண்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி அது காது நல்லா அது இன்ஃபெக்ஷன் அதிகமாயிட்டு அந்த சீம் கொடுத்துக்கிட்டு அந்த இடம் வந்து அந்த 25 பைசா காயின் இருக்குல்ல அந்த அளவுக்கு ஓட்டை ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து இந்த லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க சில மருந்து குடிப்பாங்க. அந்த நேரத்தில் விடும்போது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், மறுபடியும் மறுநாள் காலையில இருந்து அந்த வலி அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த காது நான் படிச்சு இந்த கண்ணை மேலே வீங்கி போயிட்டு காது இந்த அளவுக்கு வந்துச்சு, சீர்குளத்தில். சரி நீங்க இதுக்கு மேல நீங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் ஐயா தான் சொன்னார். ஐயா நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு போங்க, போகும்போது நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டே போங்க, ஒன்னாவது நீங்க பயப்படாதீங்க. இதே ஐயா தான் சொன்னாரு. அதே மாதிரி ஆனா அந்த விசுவாசம் இருந்ததுனால அதே மாதிரி நானும் ட்ரெயின்ல போகும்போது ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டே ஆண்டவருடைய பாட்டை பாடிக்கிட்டே போகும். அந்த ட்ரெயின்ல இருக்கிற அத்தனை பேரும் எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. எனக்கு ஐயா சொன்னாரு, ஏதோ அவர் சொன்னாரு, ஒன்று நடந்தது, ஒரு சில விஷயங்கள் நடந்ததுன்றதுனால அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், மருந்தெல்லாம் பார்த்தாரு, அந்த டார்ச் எல்லாம் விட்டு மேலே ஏதோ இந்த கருவியெல்லாம் வச்சு பார்த்தாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு அந்த ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. எனக்கு காமிக்காம வெளியில வந்து டாக்டர் என்னை கூப்பிட்டு பேசியிருந்தா கூட நான் அதை பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டேன். என்னை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குது பாருங்க, இது என்ன இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வச்சிருக்கீங்க, காதில் போட்டு அப்படியே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப திட்டாரு டாக்டர். அதுக்கப்புறம் என்ன பண்றது எதை பண்ணது தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 1 வீக் நீங்க பெட் ரெஸ்ட் எடுங்க, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி. அப்பயே எனக்கு அந்த மருத்துவ செலவு அதிகமாக தான் இருந்தது. முதல்ல என் கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாச்சு. அதை கடந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல என் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. அதுலயும் பெட்டு சேர்க்கணும்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு டைம் கொடுங்க, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப எழுதப்பட்டவங்க கிடையாது, இவ்வளவு காசு என்னால ரெடி பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போதைக்கு அந்த காயம் அந்த வலி இருக்காதவாறு அதை சரி பண்ற மாதிரி கொஞ்சம் கொடுங்க, அந்த வலி இருக்காத மாதிரி பண்ணுங்க, நைட்ல தூங்குற மாதிரி சொன்னோம். டேப்லெட் கொடுத்தாரு, மருந்து கொடுத்தாரு. ஆனா உண்மையை சொல்றேன், அந்த டேப்லெட் மருந்துனால அது குணமடையில. நாங்க அந்த டேப்லெட் மருந்தை வாங்கிட்டு வந்து நாங்க சும்மா இல்லை, அந்த நைட்டு ஃபுல்லாவுமே முட்டி போட்டு ஜெபிச்சோம். எங்க வைஃப் ஒரு பக்கம் முடியாம அழுவா, நான் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அவன் அழ மட்டும் தான் செஞ்சா. அந்த பிரேயர் ஃபுல்லுமே, ஏன்னா நான் அதெல்லாம் ருசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையை நான் ருசிச்சு பார்த்ததுனால தான் அந்த ஜெபத்தை நான் விடாம இருந்தேன். அந்த ஜெபம், ஆண்டவரே எந்த மருத்துவரே இதுல ஓட்டை இருக்குன்னு சொன்னாரோ உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஓட்டை நான் திரும்பவும் அந்த மருத்துவரை பார்க்கும்போது அது இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லணும். அது அவர் சொல்ற வார்த்தை இல்ல, நீங்களா சொல்லணும் அப்படின்னு விசுவாசத்தோடு 1 வாரம் டைம் எடுத்துட்டேன். அந்த மருந்து மாத்திரை எல்லாம் நாங்க யூஸ் பண்ணோம், போட்டோம். திரும்ப 1 வாரம் கழிச்சு நான் போய் பார்த்தோம். அதே மருத்துவர் அதே மாதிரி அந்த ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சாரு. அவரே ஆச்சரியப்பட்டாரு. உண்மையிலே அவ்வளவு பேர் ஓட்டை எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அந்த டாக்டரே ஓட்டல அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியப்பட்டார். நான் சொன்னேன், சார் தப்பா எடுத்துக்காதீங்க, ஆண்டவர் தான் இதை நடத்தினாரு அப்படின்றதுலாம் அவர் கொஞ்சம் கோவப்பட்டார். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி அந்த இந்துக்களுடைய போட்டோ இருந்தது. அப்ப நினைச்சா அவர் கோவப்படுவார்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் நான் உணர்த்தணும், அந்த வார்த்தையை அவர் கேட்கணுன்றதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நான் எந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட இது இருக்கக்கூடாது, இந்த ஓட்டை இருக்கக்கூடாது, இது மூடப்படணும்ப்பா, உங்களுடைய ரத்தத்தினால அது மூடப்படணும் அப்படின்னு நான் கேட்டணும். என்னுடைய ஜபத்தை ஏற்றிட்ட என் தகப்பன் அதே மாதிரி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னே அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களோடு இருந்து அது போல பெரிய காரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாரு.
நான் இனிமே இதுவரையும் அதாவது இந்த கிறிஸ்துவுக்குள்ள வராத வரைக்கும் நான் எப்படியோ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தேன். நான் இது போல சில அற்புதங்களும் அதிசயங்களும் என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ள நான் அனுபவிச்ச பிறகு நான் முடிவு பண்ணேன், இனி வரக்கூடிய என்னுடைய ஆயுள் உள்ளவரை நான் ஆண்டவருக்காக என்னுடைய ஆத்மா சரீரம் அனைத்தும் அவருக்கான ஒரு ஊழியத்திற்காகவும் அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதை இன்னி வரைக்கும் நடத்திட்டு வரேன், இனியும் நடத்துவேன். அப்படியா என் தகப்பன் நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொடுத்துங்கம்மா, சோத்திரம் பண்ணி கை கொடுங்க. கொடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. எந்த இடத்துல ஜனம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் பண்ணலாம், மோசமா போட்டு பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடுவீங்க, குழந்தைங்களாம் ஆடுவாங்க. எது இல்லைம்மா, ட்ராக்ஸ் வாங்கிக்கோங்க. உங்க பேக்